நேற்று வீடியோவில் ஓவர் கம் செல்ஃப் டவுட்ஸில் மைண்ட் செட் ஷிஃப்ட் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி இன்டென்ஷனல் ஆக்ஷன்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் எடுத்து வச்சுருக்க 5 டிப்ஸை இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ நீங்கள் அந்த விஷயம் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க கதைக்களத்திற்கு போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் RTS. ஃபஸ்ட்டு விஷயம், செட் ரியாலிஸ்டிக் கோல்ஸ். எஸ், உங்களோட கோல் உண்மையாகவும் யதார்த்தமான கோல்ஸ்களாக இருக்கும். பட் நான் சின்ன வயசில் நம்ம கண்டிப்பாக சொல்லியிருப்போம், நமக்கு நிறைய கனவுகள் இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு வரக்குள்ளே அந்த கனவுகளை காணாமல் போயிடும். பட் அப்போ தான் உங்களுக்கு புரியணும், நீங்கள் எந்த வேலை செஞ்சால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கோ அதுதான் உங்களோட கோல். ஸோ அந்த கோலை நிர்ணயிச்சுட்டு அதுக்கான பாதையில் நீங்கள் போகிறப்போ அதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ், ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கக்குள்ள அதோட டாஸ்கோட லெவல் சின்ன சின்னதாக மாறிடும். அப்போ உங்களுக்கு என்ன தோணும், ஃபஸ்ட்டு டாஸ்க்கை முடித்தோடனே ஃபஸ்ட்டு டாஸ்க் முடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு க்ரிப் கிடைக்கும். நீங்கள் ஈஸியாகவும் இன்னும் அடுத்த க்ரிப்புக்கு போகலாம், அடுத்த டாஸ்க்குக்கு ஈஸியாகவும் நீங்கள் மூவ் ஆன் ஆகலாம். ஸோ உங்களோட கோல்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி சின்ன சின்ன டாஸ்க்காக மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாகவே நம்மளோட கோலை அடைஞ்சிடலாம். ரெண்டாவது விஷயம், சீக் சப்போர்ட். அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்கள எப்பவுமே மோட்டிவேட்டட் பீப்புளாக வச்சுக்கோங்க. அதாவது உங்களை என்கரேஜ் பண்ணுற பீப்புளாக வச்சுக்கோங்க. பிகாஸ் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நினைக்கிற விஷயத்த உங்களால் செஞ்சு முடிக்க முடியும். இல்லை அப்படின்னா இதெல்லாம் உனக்கு தேவையே இல்லாத வேலை, தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்க, வேணாம் 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 அப்படின்னு உங்களை தட்டி கழிச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களையும் உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளையும் நீங்கள் தேர்ந்தெடுங்க. அப்போ தான் உங்களால் எப்பவுமே மோட்டிவேட்டடாக இருக்க முடியும். மூன்றாவது விஷயம், டெவலப் செல்ஃப் கேர் ஹேபிட்ஸ். எஸ், அப்படின்னா உங்களோட ஃபிசிக்கலாகவும் சரி, ஹெல்த்தியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, நீங்கள் எப்போவுமே ஹெல்த்தியாக இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் நீங்கள் ஃபிசிக்கல் சைடு போகக்குள்ள உங்களோட பெயின் அதிகரிக்கும். அதுக்கு ஆப்போசிட்டான விஷயம் எது, ஹாப்பினஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். பிகாஸ் இந்த உலகத்தில் இப்போது நம்ம எந்த அளவுக்கு பெயினை எடுத்துக்கிறோமோ அதுக்கு பேக் சைடு கண்டிப்பாக ஹாப்பினஸ் வந்தே சேரும். அது எப்பவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட ஃபிசிக்கலாகவும் ஹெல்த் வைஸும் தியானம் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள், மைண்ட்ஃபுல்னஸாக இருங்க. எப்பவுமே உங்களை காமாக வச்சுக்கோங்க. பிகாஸ் அந்த பழக்கம் ரொம்ப ரொம்ப நல்லது. நாலாவது விஷயம், டேக் கால்குலேட்டட் ரிஸ்க்ஸ். எஸ், உங்களோட ரிஸ்க் எடுக்க நீங்கள் தயங்காதீங்க. பட் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க, எந்த மாதிரியான ரிஸ்க் எடுக்க போகிறோம், எந்த டைமில் எடுக்க போகிறோம் அப்படின்னு. பிகாஸ் உங்களோட ரிஸ்க் உங்களை பாதித்த பிரச்சனை இல்லை, உங்களோட குடும்பத்தையும் சேர்த்து பாதிக்குதுன்னா அவங்கள சேஃப் ஜோன் கொண்டு வந்துட்டு நாம் எப்படி ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு அதை பற்றி திங்க் பண்ணிவிட்டு ரிஸ்க் எடுங்க. பிகாஸ் ரிஸ்க் எடுக்கிறப்போ கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சே ஆகணும். ஜெயிச்சா மட்டும்தான் அந்த ரிஸ்க்குக்கான வேல்யூ கண்டிப்பாக கிடைக்கும். அது என்றைக்கும் மறக்காதீங்க. ஸோ உங்களோட ரிஸ்க்கை கால்குலேட் பண்ணி எடுங்க. அஞ்சாவது விஷயம், இப்போ தான் சொன்னேன், மைண்ட்ஃபுல்னஸ். எப்பவுமே கடந்த காலத்தையும் நினச்சி கவலைப்படாதீங்க, எதிர்காலத்தையும் நினச்சி கவலைப்படாதீங்க. இப்போது இந்த டைமில் உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன்னா இந்த வீடியோ நான் எப்படி பெஸ்ட்டாக கொடுக்கணும், இதை எப்படி உங்கள்கிட்ட பர்ஃபெக்டாக கொண்டு வந்து சேர்க்கணும், எந்த அளவுக்கு நான் எடிட் பண்ணணும், இத்தனை நாள் இல்லாமல் இன்றைக்கி ஏன் சடனாக இப்படி வீடியோ வருது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரெசண்ட்டில் என்ன பண்ணணுமோ அதை பற்றி மட்டும் யோசிங்க, மைண்ட்ஃபுல்னஸாக இருங்க. அடுத்து என்ன பண்ணணும்னு நினச்சி கவலைப்படாதீங்க. இப்போ இருக்கிற இந்த நிமிஷத்தில் நீங்கள் எதை பெட்டராக பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு அருமையான கதைகள் உங்களை வந்து பார்க்குறேன். RTS.